2. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவற்கு எளிமையும் ஏமா புடைத்தே. பொருள்: ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரசம் செய்கிறேன். ரசம் தான் இருக்கிறதே ரொம்ப ஈஸி, அதனால் அதை செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். பருப்பும் தக்காளியும் ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுலேருந்து தக்காளி எடுத்து கடுகு எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அப்புறம் தக்காளியை மேஷ் பண்ணி உள்ளே போட்டுட்டு பூண்டு பெப்பர் சீரகம் நல்லா இடித்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் லைட்டாக மிளகாய்த்தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா புளி ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பு தண்ணியே உள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரசம் எப்போவுமே லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும்போது நம்ம அதை இறக்கிடணும். ரசம் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாம்பார். அதுக்கப்புறம் சாம்பார் இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு அப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் பத்து ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய் வேகும் போதே புளி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி ஊற்றிட்டா எல்லாம் சேர்ந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே மேலே கொத்தமல்லி தழை போட்டுட்டு சாம்பார் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். சாம்பார் ரெடி ஆயிரும். சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கேப்பில் நம்ம பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு உளுந்து சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கேரட் பீன்ஸ் உள்ளே போட்டு வதக்கிட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ காயும் ரெடி ஆயிரும். வெந்துட்டுருக்கு காயும். இது வந்ததுக்கப்புறம் மேலே லைட்டாக தேங்காய் பூ போட்டு எடுத்து வச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ சாம்பார் முடிஞ்சிச்சு. இப்போ கூட்டு செஞ்சிடலாம். நான் கூட்டு குக்கரில் பண்ணுறேன். தனியாக பருப்பு வேக வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை. இல்லை குக்கர்லேயே காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு காய் முழுகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். நிறையா விசில் வைக்கக்கூடாது, ஏன்னா காய் கரைஞ்சிரும். கூட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம். என் ஃப்ரெண்டுக்கு பால் பாயசம் பிடிக்காது, அதனால் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறேன். இந்த பருப்பை வறுத்தெடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் சீரகம் 3 பச்சை மிளகா 3 சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இந்த கூட்டு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு தாளித்து ஊற்றிட்டா கூட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு பாயாசம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் ஸ்டீம் போயாச்சு. இப்போ முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். அதை பாயசத்துக்கூடையே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த நெய்யில் திராட்சை முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல, அது போடுறதுக்கு முன்னாடி நான் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் பாயசத்துக்கு கூட ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அப்படி செஞ்சுருக்கேன். அதை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த திராட்சை முந்திரி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணால் பாயசமும் ரெடி. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக வடை மட்டும் போட்டுலாம். அவங்க வந்ததுக்கப்புறம் வடை சூடாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இப்போ வடை மாவும் ரெடி ஆயிடுச்சு. வடை போட்டுற வேண்டியது தான். 2 ஹவர்ஸ் முன்னாடியே உளுந்தை நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா நான் மையை அரைச்சிட்டு இப்போ இந்த வடை மாவு கூட வெங்காயம் இப்போ கொத்தமல்லி பெப்பர் சீரகம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வடை போட்டு எடுக்க வேண்டியதான். என் ஃப்ரெண்டு நான் வடை போடுறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இவ்வளோ சமைக்கிறது அவங்களுக்கு தெரியாது. சும்மா அவங்க சரி குழந்தையும் இருக்குது, நீங்கள் நிறையாலாம் எதுவும் செய்யாதீங்க, சும்மா நாங்கள் வந்துட்டு போகிறோன்னாங்க. இல்லை வாங்க நான் லஞ்ச் ரெடி பண்ணுறேன்னே. சரி இப்போ சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் சரி ஓகே வடை பாயசம் செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நான் மார்னிங் எழுந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
யோகன் குட்டியை வந்து ராம் பார்த்துக்கிட்டாங்க. நான் அவங்க வரக்குள்ளே செஞ்சிடணும்னு சொல்லி எல்லாமே ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். இது எல்லாமே செய்கிறதுக்கு எனக்கு 2 hours தான் ஆச்சு. 2 hours எல்லாமே செஞ்சுட்டேன். எந்திரிச்சுன்னு எல்லாத்தையும் ஊற போட்டுட்டு ரசம் தான் ஃபஸ்ட்டு செஞ்சேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, அது ஈஸியாக பண்ணிடலான்னு அப்புறம் வடை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். அவ்வளோதாங்க. அவங்க வடை போட ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. ஸோ நான் ஒரு பேட்ச் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அவங்க பேலன்ஸ் வந்து போடுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாயாசம், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், அப்புறம் ரசம், வத்தல், இது வந்து கூட்டு, சுரக்காய் கூட்டு, அப்புறம் அப்பளம். வடையும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட ஜெர்மன் தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.